Hi friends, இது லாஸ்ட் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். கொஸ்டின் பாருங்க, x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீ போ கா காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டின். இது எப்படி பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, 2x³ - 5x² + 5x - 3 இதை எதால் நம்ம பண்ணணும், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், x³ + x² - x + 2. இப்போ இதை ஏதோ ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பருக்கு ரிலேட்டடாக வரணும். இங்கே 2x³ இருக்குது, இங்கே வெறும் x³ இருக்குது. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த 2x³ வந்துருமா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், 2ஆல் இந்த நம்பரை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணணும். சிம்பிளையும் சேர்த்து தான். இங்கே 2 × x³ 2x³ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் தான் வரும், 2x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 2 2s 4. இப்போ என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். இந்த மாதிரி இதில் என்ன பண்ணணும், சிம்பிளைக்கு மாற்றணும். இங்கே ப்ளஸில் இருந்தால் மைனஸ் போடணும், இங்கே ப்ளஸில் இருக்க மைனஸு, மைனஸில் இருக்க ப்ளஸ்ஸு, ப்ளஸில் இருக்க மைனஸு. இப்போ இது ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இது மைனஸில் தான் இருக்குது, இது மைனஸில் தான் இருக்குது. இந்த சிம்பிளை மறந்துடுங்க, நம்ம மாற்றணும்ல அந்த சிம்பிளை தான் பார்க்கணும். மைனஸை ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் தான் போடணும். அப்போ மைனஸு 7x², இது ரெண்டும் ப்ளஸில் தான் இருக்குது, 7x, இதுவும் மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது. ஸோ -7 நமக்கு என்ன வந்திருக்கு, இந்த நம்பர் வந்திருக்கா. இது எப்படி எழுதணும், -7x² + 7x - 7 எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், -7 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன வரும்னா, x² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு 7 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸு, இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 7 7 நமக்கு என்ன வரும்னா, x² - x + 1. இந்த சம்மை பொறுத்தவரையே இந்த மாதிரி வர்றதில் லாஸ்ட் 0 வர்ற வரையே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போகணும். நமக்கு இப்போ என்ன வந்திருக்கு, இது வந்திருக்கு. ஸோ 7 is not a divisor. ஸோ இதை விட்டுட்டு அடுத்து இந்த நம்பர் எடுத்துக்கணும். எதை இப்போ இந்த நம்பரை எடுத்து எதை உள்ளே போடணும்னா, இந்த கொஷினாக போட்டோம் பாருங்கள், இங்கே இந்த கொஷினாக போட்டால் தான் நம்ம இப்போ உள்ளே போடணும். x³ + x² - x + 2ல் எதை இப்போ வெளியே போடணும்னா இந்த நம்பரை போடணும், x² - x + 1. இதே மாதிரி தான். இப்போ இங்கே x³ இருக்குது, இங்கே x² இருக்குது. ஏதோ ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணால் x³ வரணும். x²ஓட எக்ஸை மல்டிபிள் பண்ணோன்னா x³ வருமா? ஸோ நம்ம என்ன பண்ணால் எக்ஸை எடுத்திங்கன்னா x × x, x² × x வந்து x³ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் x × x x² மைனஸ் இன்ட்டு x × 1 வந்து எக்ஸு. இந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். இங்கே ப்ளஸில் இருக்க மைனஸில் மாற்ற போகிறோம், மைனஸில் இருக்க ப்ளஸில் மாற்ற போகிறோம், ப்ளஸில் இருக்க மைனஸில் மாற்ற போகிறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு கேன்சல் ஆயிரும். ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் x² வந்து 2x² ஆயிரும். மைனஸை ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடும்போது -2x. இந்த 2 அப்படியே நம்ம இங்கே இறக்க போகிறோம். இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் 2 2 2ன்னு வருது. அப்போ இங்கே நம்ம வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த இது வந்துருமா? ஸோ வந்து +2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 × x² 2x² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 2 × x 2x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 1 × 2 2. இப்போ பாருங்களே, நம்ம இங்கேயுமே என்ன பண்ணணும், சிம்பிள் மாற்ற போகிறோம். இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, மைனஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆயிரும். இங்கேயும் மைனஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆயிரும். இங்கேயும் மைனஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, 0 வருது. இந்த மாதிரி 0 வர்ற வரையே நம்ம இந்த சம்ஸை பண்ணிகிட்டே போகணும். எந்த நம்பரை வச்சு பண்ணும்போது நமக்கு கரெக்டாக 0 வந்துச்சோ அதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, x² - x + 1. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இது லாஸ்ட் குரூப் 4 ஒரு கொஷின் தான். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இருக்குது பாருங்கள், நான் லாஸ்ட் குரூப் 4ல் தப்பாக பண்ணியிருந்தேன், இதோட நிப்பாட்டிட்டேன். ஸோ அதனால் எனக்கு தப்பாக வந்துச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தப்ப தான் இதுவும் செய்யணும்னு இருந்துச்சு. ஸோ நமக்கு அப்போ ஆன்சர் என்ன வரும்னா, x² - x + 1. இதுதான் ஆன்சர். இதெல்லாம் செய்ய நேரம் இருக்குமான்னு தெரில, ஆனால் வேறு வழியில் நம்ம செஞ்சு தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.